ஆக்சுவலா இந்த மாரி குலதெய்வத்தோட பேர்லாம் வைக்கலாமா? தாராளமா வைக்கலாம். குலதெய்வத்தோட பேர் வைக்கிறது, முன்னோர்கள் பேர் வைக்கிறதுன்றது ஒரு எளிமையான வழிமுறை. இப்ப எப்படின்னா, நமக்கு ஒரு ஏற்கனவே வெற்றி பெற்ற ஒரு ஃபார்முலாவ பயன்படுத்துறதும், நம்ம புதுசா ஒரு வெற்றிக்கான ஃபார்முலா பயன்படுத்துறதுமான முறை தான். இப்ப நீங்க புதுசா ட்ரை பண்ணலாம். தப்பே கிடையாது. நீங்க வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து அதுக்கு எஃபோர்ட் போடணும். ஒரு ஒரு விஷயம் நீங்க தயாரிக்கிறீங்க அப்படின்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, முன்னோர்கள் ஆல்ரெடி எப்படி இருந்தாங்க? நல்லா வாழ்ந்திருக்கிறாங்க. நம்ம கண்ணு முன்னாடி நல்லபடியா வாழ்ந்து, நமக்கு வழிகாட்டியா இருந்தவங்க தான் நம்ம முன்னோர்கள். அப்போ அவங்களுக்கான ஒரு வைப்ரேஷன் இருக்கும். அந்த பேர நமக்கு வைக்கும்போது, அவங்க நல்லபடியா வாழ்ந்திருந்தாங்கன்னா, நம்மளும் நல்லபடியா வாழ்வோம். நம்ம நம்பிக்கை நம்ம முன்னோர்கள் நல்லபடியா, மகிழ்ச்சியா வாழ்ந்தாங்கன்றது. அப்போ அதனால தான் பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, தாத்தா, பாட்டி பேர மறுபடியும் மறுபடியும் வைப்பாங்க. அது இயல்பாவே அப்படி இருக்கும். இதில இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, சாமி பேர்களும் அப்படி தான் வைக்கிறாங்க. நீங்க ஒரு பேர் வைக்கிறீங்க அப்படின்னா, ஒரு நம்பர இறைவன் பேர தான் எல்லாத்துக்கும் வைக்கிறாங்க. நீங்க எல்லாருக்குமே எல்லா சமயங்கள்லயும் ஒரு பேர் இருக்கும்ல. அது ஏதோ ஒரு வகையில அவருடைய சமயம் சார்ந்த இறைவனோட சம்மந்தப்பட்ட பேரா தான் இருக்கும். அந்த தன்மைய தான் உங்களுக்கு குடுக்குது. ஸோ, அப்ப அதனால அந்த பெயர வந்து ஆற்றல் உடையது. பெயர் மட்டும் இல்ல. ஒவ்வொரு சொல்லும் ஆற்றல் உடையது. அப்படி போல எண்களும் ஆற்றல் உடையது. ஏன்னா, நீங்க பெயருக்கு நம்ம நம்பர் கொண்டு வந்துருவோம். ஸோ, நம்பர் ஆல்ரெடி ஆற்றல் உடையது. அது எந்த அளவுக்கு ஆற்றல் குடுக்கும் அப்படின்றத நம்ம வந்து கணிச்சு பார்த்து வச்சுக்கலாம். யாருக்கு எது வந்து பெட்டரா இருக்கும் அப்படின்றத நம்ம கணிச்சு